முத்து ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணன் சுப்பிரமணியையும் புவனாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் அவங்க டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த வாட்டியும் முடியாது, ரொம்ப கஷ்டம், இதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கிறது. உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப சோகமாக காரில் ஏறி உட்காடுறாங்க. எல்லாம் நம்ம பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு சுப்பிரமணி, எல்லாம் நாங்கள் செஞ்ச பாவம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, என்னோட தம்பி புருஷனோட ஒய்ஃபை நாங்கள் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே வெளில அனுப்பிச்சிட்டோம். அந்த பாவம் தான் போல இருக்குது, இவள் வயிற்றில் ஒரு கரு கூட நிற்க மாட்டேங்குது. முக்கியமாக அதுக்காக தான் நாங்கள் இங்கே சென்னைக்கே வந்தோம். அப்படியே அவங்கள பார்த்து அதை பேசி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பையனுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். முத்து உடனே, நல்ல விஷயந்தாங்க, நீங்கள் பண்ண தப்பை மன்னித்து அதை நீங்கள் இது பண்ண பார்க்குறீங்கள, அது ரொம்ப பெரிய நல்லது தான். நீங்கள் போயிட்டு அவங்கள போய் பார்த்து பேசுங்க. அதுக்கு சுப்பிரமணி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசி பார்த்தோம், ஆனால் கல்யாணி ஒத்துக்கிற மாதிரி தெரியலை. கரெக்டு தான், அவள் மனசு மாற மாட்டா, ஏன்னா நாங்கள் பண்ண விஷயம் அந்த மாதிரி. அப்படியே பேச்சு வார்த்தையில் அவர் கல்யாணி கிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த பையன் பேரையும் சொல்கிறார். உடனே முத்து, கிருஷ்ணா யார் காட்டுங்க, எனக்கும் அந்த பையன் பேர் கிருஷ்ணன் தெரியும், இதே தான் சொல்லியிருக்காங்க எனக்கும். அந்த பையன் பேரும் கிறிஷ் தான். அவங்களோட பாட்டி கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணை 3 மாதம் இருக்கும்போதே வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரை சொல்கிறீங்க, ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்களேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சுப்பிரமணி ஃபோட்டோவையும் அந்த ரோகிணி கல்யாணம் இருக்க அந்த இதையும் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே முத்துக்கு ஷாக் ஆகுது. இது ரோகிணிங்க பார்லரமாக வச்சு, அது எப்படி உங்களுக்கு இது கல்யாணிப்பா, ரோகிணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி சொல்கிறாரு. உடனே முத்து சுப்பிரமணி கிட்ட, உங்ககிட்ட அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கா, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே அந்த கான்டாக்ட் நம்பர் சுப்பிரமணி சொல்கிறாரு. உடனே அந்த நம்பர் டைப் பண்ண அது பார்த்தா பார்லர் நம்பர் மொபைல் நம்பர் வருது. உடனே முத்துக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன சொல்கிறீங்க, இது ரோகிணி ஆச்சு, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் இப்படி, எங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டே இருக்கான். உடனே என்ன பண்ணுறான், இவங்களை இறக்கி விட்டுட்டு மீனாக்கு கால் பண்ணுறான். மீனா கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். மீனா உடனே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே இது எப்படியாச்சும் நம்ம தெரியப்படுத்தணும், இவ்வளோ பெரிய ரோகிணி இவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கா, இதை நம்ம எப்படியாச்சும் வீட்டில் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே மீனா இல்லைங்க, இதை நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிறிஷோட வாழ்க்கையும் இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கணும், சரி வாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்போம்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிடுறாங்க.